ஹாய் கைஸ், வெல்கம் டு எஃப்எக்ஸ் தமிழ். இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஏதாச்சும் ஒரு பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்குரிய வீடியோ தான் இது. இந்த சாஃப்ட்வேர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திங்க் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரு. அது வந்து அந்த ட்ரேடிங் வியூவில் இருக்கிற மாதிரியே ஒரு பேக் டெஸ்டிங் டூல் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு 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 விதமான சாஃப்ட்வேர் தான். அதாவது வந்து ஆக்டா எஃப்எக்ஸ் இந்த மாதிரி எஃப்எக்ஸ் ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்குரிய காம்பினேஷன் மாதிரி தான் இதுவும். இது மூலியமாகவும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி நம்ம இது பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பேக் டெஸ்டிங்கோட சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து பண்ணணும். அது பெருசா பண்ணணும். அது பத்தி இந்த சாஃப்ட்வேர் வேணும், கண்டிப்பா எனக்கு வேணும், எனக்கு புடிச்சிருக்கு, இத பத்தி வீடியோ பண்ணுங்க அப்படின்னா, நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து வீடியோ போடுறேன். இல்லாட்டினா நான் வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன். என்ன அப்படின்றத சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லெஃப்ட் கார்னர்ல ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இந்த இடம் தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க பண்ண போற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணிட்டு, இப்ப மூவிங் ஆவரேஜ் பத்தி நான் வந்து இது பார்க்க போறேன் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜ்ல சேவ் பண்ணிட்டு, அந்த அந்த இதுல வந்து ட்ரேட் எடுக்கலாம். இப்ப நீங்க ட்ரேட் எடுத்தது வந்து உங்க ஹிஸ்டரியில சேவ் ஆகும். அந்த ஹிஸ்டரிய வந்து நீங்க ஒரு ரிப்போர்ட்டா வந்து கிரியேட் பண்ணி பிடிஎஃப்பா வச்சுக்கலாம். இப்ப வந்து உங்களுக்கே தெரிஞ்சிரும். இப்ப மூவிங் ஆவரேஜ் வந்து இவ்வளோ அக்யூரசி குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிப்பீங்க. இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு, ஃபீடு பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன வேணா வச்சுக்கலாம். டிடி வச்சுக்கலாம். இது வந்து சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இதுல வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் இது முடிவு எடுத்துக்கணும். இப்ப வந்து நான் வந்து ஆ ஈரோ யுஎஸ்டி எடுக்கிறேன்னு வைங்க. ஈரோ யுஎஸ்டி. இப்ப ஈரோ யுஎஸ்டி இருக்கு அப்படின்னா, ஈரோ யுஎஸ்டி எடுக்கிறேன். எனக்கு டைம் ஃப்ரேம் வந்து என்ன டைம் ஃப்ரேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். நான் இப்போ 15 மினிட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏத்த டைம் ஃப்ரேம்ல வச்சுக்கலாம். எப்போதுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ வந்து எப்போலேருந்து பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எனக்கு வந்து ஒரு மே வச்சுக்கலாம். இப்போ மே ஒரு 2024 வச்சுக்கலாம். அ 2020. இப்ப நான் இதிலேருந்து இது வரைக்கும் நான் வந்து பேக் டெஸ்டிங் பண்ண போறேன். இப்ப எண்டிங் டைம் வந்து ஜனவரி 1 வரைக்கும் நான் வந்து பேக் டெஸ்டிங் பண்ண போறேன் அப்படின்னா, நான் ரெக்வெஸ்ட் குடுப்பேன். இதே மாரியே வந்து எனக்கு பேக் டெஸ்டிங் இது வந்துரும். இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் எந்த ஸ்ட்ராட்டஜி இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும். சரி, இப்ப நான் இது பண்றேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து மூவிங் ஆவரேஜோட இண்டிகேட்டர் தான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பேக் டெஸ்ட் பண்ண போறேன். இப்ப மூவிங் ஆவரேஜ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இண்டிகேட்டர் லிஸ்ட்ல போய் உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர் இதுலயே இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். எ மூவிங் ஆவரேஜ் போறோம். வந்து இப்ப வந்து 20 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ் அதோட கிராஸா வந்து நான் இப்ப இது பண்ண போறேன். பேக் டெஸ்ட் பண்ண போறேன். 20 மூவிங் ஆவரேஜ்க்கு வந்து ஒரு கிரீன் கலர் வச்சுக்கிறேன். அதோட லைனு உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம் நீங்க. ஆ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, என்ன வைக்க போறோம் அப்டின்னா, 50 மூவிங் ஆவரேஜ் ஒண்ணு வைக்கணும். 50 மூவிங் ஆவரேஜ் அதுக்கு வந்து
ஒரு பிளாக் ஷேடோ மாரி வச்சிரலாம். சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வச்சிரலாம். ஓகே. சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இத தான் வந்து பேக் டெஸ்ட் பண்ண போறோம். இப்ப இத பேக் டெஸ்ட் பண்ணி, உங்களோட அக்யூரசி எவ்வளோ அப்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உங்களுக்கு தேவையான ஸ்பீட் வந்து இதுல யூஸ் பண்ணி நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்ப இப்டி வச்சா பிரைஸ் வந்து கொஞ்சமா ஸ்லோவா மூவ் ஆகும். அதே மாரியே உங்களுக்கு தேவையான ஃபாஸ்ட்டா வச்சுக்கிட்டா, ரொம்ப அதிகமா வச்சுக்கிட்டா பிரைஸ் வந்து இப்டியும் மூவ் ஆகும். ஓகேவா? இதுதான் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா. சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து டைம் ஃப்ரேம் இருக்கும். உங்களுக்கு கேண்டிலோட டைம் ஃப்ரேம் வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கேத்த மாரி நீங்க இது வச்சுக்கலாம். டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்ப வந்து பார்க்கலாம். கிராஸ் ஓவர் ஆகுற இடத்துலலாம் இப்ப வந்து கிரீன் வந்து பிளாக் கிராஸ் ஓவர் ஆகுற இடத்துல வந்து பை, செல் பண்ணணும். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகிருக்கு. இப்ப கிராஸ் ஆகுற இடத்துல பை இந்த சைடு ரைட் கார்னர்ல இருக்க அந்த இடத்துல வந்து பை பண்றோம். இப்ப பை பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 30 பிப் தான்ப்பா இருக்கணும். டிபி வந்து நானே குளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் வந்து ஸ்லோவா வச்சுக்கிறேன் கொஞ்சம். லாக் ஆன் பண்ணல. லாக் ஆன் பண்ணிக்கணும் ஸ்டார்ட்டிங்ல. பை பண்றோம். பிளேஸ் ஆர்டர் குடுக்குறோம். வந்துருச்சு. பிரைஸ் வந்து அதுக்கு மேல போகுது. இப்ப வந்து நான் அத மாடிஃபை பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்ப மாடிஃபை பண்றேன் அப்படின்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஆ 0ல வைக்கிறேன். என்ட்ரி பாயிண்ட்ல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து என்ட்ரி பாயிண்ட்ல வந்தாலும் பிரைஸ் வந்து ஸ்டாப் ஆட்டோமேட்டிக்கா குளோஸ் ஆயிரும். இப்ப அது உங்க ஹிஸ்டரியில பார்க்கும்போது, பிரைஸ் வந்து ₹0ல குளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தேவை அப்படின்னா, லாக் ஆஃப் பண்ணிட்டு, இப்ப நான் புதுசா தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். மூவிங் ஆவரேஜ்க்குன்னு தனியா ஆ ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி கூட மூவ் பண்ணிக்கலாம். இத இப்ப லாக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் பிளேஸ் பண்ணி ட்ரேட் எடு இப்ப இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து செல் பண்றீங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல குளோஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த மாரி சின்ன சின்னதா இது பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து இது பண்ணி இது பண்ணிக்கணும். என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் இதுல போட்டு நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜிய பேக் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ஒரு இது ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து இத பத்தி இன்னும் தெரியணும் அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இத பத்தி இன்னும் வீடியோ போடுறேன். எப்படி எப்படி என்னென்ன பண்ணணும் இத ஆப்பரேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இது வேணாம் அப்படின்னா விட்டுருங்க. நான் வந்து இனிமே இத பத்தி வீடியோ போடல. ஏன்னா வந்து நெறைய பேர் கேட்டனால தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். இன்னும் அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து இத பத்தி எக்ஸ்ட்ரா நல்லா வீடியோ போடுறேன். ஓகேவா? சரி. ஆ நீங்க என்னோட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் என் ஸ்ட்ராட்டஜி படி இதுதான் வந்து ரிசல்ட். இதுதான் வந்து நான் பண்ண என்னோட ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸு. ஆ பேக் டெஸ்ட் பண்ணி நானா பார்த்துக்கிட்டது. இப்ப அதே மாரியே வந்து நீங்க என்னோட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்டின்னா, ஜனவரி 13 வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றேன். 13 பேர் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்க ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்கிட்ட நீங்க பேசலாம். நீங்க பேசி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஆ என்ன எடுக்க போறேன் அப்டின்னா, 17 டேஸ் வந்து கிளாஸ் நடக்கும். 17 டேஸ் வரைக்கும் என்ன சொல்லி தருவேன் அப்டின்னா, மொத்த கான்செப்ட் ட்ரேடிங் பத்தி பிகினிங்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துருவேன். என்ன ஆ சில பேர் வந்து ஒன்லி சார்ட் பேட்டர்ன், ஒன்லி வந்து இது மட்டும் சொல்லி தருவாங்க. நான் அப்படி சொல்லல. எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்துட்டு, அதுல நீங்க உங்களுக்கு புடிச்ச ஸ்ட்ராட்டஜி எதுன்னு சொல்லிட்டு நீங்களா டிசைட் பண்றதுல தான் இருக்கு. நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்துருவேன். அதாவது வந்து ரீட்டெய்லர் கான்செப்ட் சார்ட் பேட்டர்ன் ஸ்டடீஸ், ரீட்டெய்லர் கான்செப்ட் சார்ட் பேட்டர்ன் ஸ்டடியும் சேம் தான். அத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஹார்மோனிக் ஸ்டடி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் மணி, ஜீனியஸ் மணி கான்செப்ட், வைக் ஆஃப் கான்செப்ட், ஆ ஃபண்டமெண்டல் ஸ்டடி, சென்டிமெண்டல் ஸ்டடி எல்லாமே வந்து சொல்லி தந்துருவேன். நீங்க அதுக்கேத்த மாரி நீங்க மூவ் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. நீங்க என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழ குடுக்குறேன். அதையும் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. பை.